தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பிஎட் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் வந்து இப்போது ப்ரோக்ராம் 2026 to 2027 அகடமிக் இயர் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதற்கான சர்க்குலர் தான் இது. பிஎட் டிகிரி ப்ரோக்ராமில் யாராவது சேர விரும்புனீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எப்படி சேரணும் அப்படிங்கிறதுக்காக எலிஜிபிலிட்டியிலேருந்து எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இது அவங்க காலேஜஸ்க்கான சர்க்குலர், அவங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ரீட் அபவுட் கைட்லைன்ஸ் ஃபார் த அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் அண்ட் எம்எட் கோர்சஸ் இன் government aided colleges, self-financing colleges of education for the year 2025-2026 were issued. In the later second read above, இதில் வந்து 2026 to 2027 அகடமிக் இயருக்கான கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப்-ஃபினான்சிங் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கான அட்மிஷனை பற்றியும், அந்த எந்த காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆன காலேஜஸ் அதை பற்றியும் இங்கே கொடுத்துருக்காங்க. The government, after careful examination, have decided to accept the above proposal of the Commissioner of Collegiate Education and hereby accord approval to the guidelines for admission of students to B.Ed and M.Ed courses for in government aided self-financing colleges of education 2026. Okay, so இதுதான் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் சேரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ உங்கள் காலேஜஸ் உங்கள் ஊரில் பக்கத்தில் இருந்ததுன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் சேர பாருங்கள். இது 2 இயர் டிகிரி ப்ரோக்ராம் தான். பிஎடாக இருந்தாலும் சரி, எம்எடாக இருந்தாலும் சரி 2 இயர்ஸ் படிக்கணும். கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபினான்சிங் இந்த காலேஜஸில் வந்து என்னென்ன மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யூஜி முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் பிஎட். அப்போ நீங்கள் தமிழ், உருது, மேக்ஸு, இங்கிலீஷு, ஸோ பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாட்னி, அதே மாதிரி பயாலஜிக்கல் சயின்ஸ்னால் பாட்னி அண்ட் ஜுவாலஜி, அது எதாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது வரைக்குமே நமக்கு யூஜி கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிஜி கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி பண்ணுறதுக்கு ஹோம் சயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, சைக்காலஜி, லாஜிக், இந்தியன் கல்ச்சர், ஃபிலாசபி, இது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்குது. யூஜி டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸுன்றது எலிஜிபிள். அது நீங்கள் 50% அப்படின்னு சொல்லி வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அது நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் யூஜியோ பிஜியோ நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஓசி அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் யூஜியில் எடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். அது மாதிரி பிசி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 45%, எம்பிசியாக இருந்தாங்கன்னா 43%, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40% டிகிரியில் நீங்கள் எடுத்திருந்தால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் எலிஜிபிள் டு ஜாயின் என்னது அப்படின்னா பிஎட். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே ஜாயின் பண்ணலாம். அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக 55% இருக்கணுமா. ஓகே, ஸோ இன்ஜினியரிங்கில் 55%ஆவது அவங்க எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தான் அவங்களால பிஎட் பண்ண முடியும். அவங்களுக்கும் பிஎட் வந்து எலிஜிபிள். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், 3 இயர்ஸ் யூஜி கோர்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ 15 பேட்டர்ன்றது நமக்கு இப்போ யூஜிசியோட நார்ம்ஸ். ஸோ இதன்படி நம்ம வந்து நடக்கணும். அதே மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ஈக்குவலன்ட் டு +2 இருக்குவாங்க. இப்போ டிப்ளமோ படிக்கிறாங்க இல்லையா, டிப்ளமோ இன் சிவில், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், அவங்க வந்து +2 படிச்சிருக்காங்க, அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்ட் யூஜி ஆர் பிஜி அண்டர் ஓப்பன் யூனிவர்சிட்டி வித்தவுட் 10 and +2 of school education examination are not eligible for admission. ஸோ யூஜியே டைரெக்டாக படிக்கிறாங்க, பிஜியை படிக்கிறாங்க, 10th 12th படிக்கல, இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து பிஎட் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி candidates who have taken more than one major subject in part 3 major and auxiliary and a double triple major system of UG degree course should have to choose any one of the major subjects and should have applied for that major subject only. In such cases, marks obtained by the candidates in 2-3 major subjects will be taken into account to arrive at the percentage of marks as stipulated in term. அது மாதிரி யூஜியில் 2 டிகிரி எடுத்து படிப்பாங்க, தமிழும் படிப்பாங்க, இங்கிலீஷும் படிப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு டிகிரியை தான் எடுத்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து அவங்க மேஜர் டீச்சராக
போக முடியும். ஸோ அந்த மேஜரை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணணும். அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் who have passed any degree under additional degree program or lateral entry mode, ஓகே, லெஸ் தென் 3 இயர்ஸ் கோர்ஸ், சரி லேட்ரல் என்ட்ரிலாம் இருக்கும் இல்லையா, இயரில் செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நாட் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன்னு சொல்லியாச்சு. கேண்டிடேட்ஸ் who have passed under 4-year dual degree program with 2 major subjects under part 3 are not eligible for admission. 4 வருஷம் படிச்சிருக்காங்க, அவங்க 2 கோர்ஸ் படிச்சிருக்காங்க, 2 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்களும் நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, பிஎட் சேர முடியாது. Candidates who have qualified PG degree in the subject course 11 to 19 securing less than 50%, 50%க்கு கீழே வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்கும் அட்மிஷன் கிடையாது. Subject to condition that the major subject in the UG and PG degree shall be one and the same. அது மாதிரி யூஜியில் என்ன படித்தாங்களோ மேஜர் அதிலே தான் பிஜியும் படிச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களால பிஜிஎம்எட் படிக்க முடியும். அடுத்தது அவங்களும் நாட் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க, சேம் டிகிரி. கேண்டிடேட்ஸ் who have qualified in the PG degree 5-year integrated program 10+2+5ன்னு ஒரு படிச்சிருக்காங்க, அந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு shall be considered for admission in such cases. The marks obtained by the candidates in first 3 years வந்து மேஜராக எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் படித்தாங்களா அந்த மேஜரை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு பிஎட் டிகிரி ப்ரோக்ராம்க்கு அவங்கள சேர்த்துக்கிறாங்க. சப்ஜெக்ட் கோட் வந்து 1 to 10 இருக்கும். மார்க்ஸ் அப்டைன் வந்து 4th and 5th இயர் அலோன் ஷால் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் ஃபார் பிஎட் டிகிரி ப்ரோக்ராம். அப்போ 4th இயர்லேயும் 5th இயர்லேயும் அவங்க என்ன எடுத்தாங்களோ அந்த மார்க்ஸை எடுத்து அவங்கள வந்து படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ஸ், கேண்டிடேட்ஸ் who have done their UG in applied mathematics can apply for maths. நீங்கள் யூஜி மேக்ஸில் எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் அப்ளைடு மேக்ஸில் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸு வந்து பிஎட்லேயும் எடுக்கலாம். கேண்டிடேட்ஸ் who have taken UG degree in applied theoretical physics, ஜியோ இந்த மாதிரி கோ சப்ஜெக்ட்ஸாக எடுத்தாங்களா அவங்களாம் ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். அது மாதிரி யூஜி டிகிரி இன் அப்ளைட் கெமிஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா அவங்களும் ஃபிசிக்கல் சயின்ஸு கெமிஸ்ட்ரி மேஜரில் எடுத்துக்கலாம். ஜுவாலஜி அப்படிங்கும்போது அதுலேயும் பயோடெக்னாலஜி, பிளான்ட் இந்த மாதிரி நிறைய மேஜர்ஸ் இருக்குது. அப்படி படிச்சுட்டு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயாலஜிக்கல் சயின்ஸுன்னு சொல்லிட்டு பிஎட்ல எடுத்துக்கலாம். யூஜி டிகிரி என்விரான்மெண்டல் சயின்ஸும் மைக்ரோபயாலஜியும் அவங்க வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து யூஜியில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் பயாலஜிக்கல் சயின்ஸ் குரூப்பே எடுத்துக்கலாம். Candidates who have UG degree in applied geography can apply for geography. Okay, computer science students அதே மாதிரி UG degree in computer science, information technology and computer applications can apply for computer science. அவங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். If the candidates furnish government order for equivalence of their application will be considered for counseling. கவுன்சிலிங்க்கு கவர்மெண்ட் ஆர்டர் வச்சுருந்தாங்க இதுக்கு ஈக்குவலன்ஸா அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஹோம் சயின்ஸ். அதே மாதிரி நியூட்ரிஷன் படிச்சிருக்கவங்க அவங்க ஹோம் சயின்ஸ் எடுத்துக்கலாம். பிஎட் ஹோம் சயின்ஸ் எடுத்து பிஎட் டீச்சராக மாறலாம். அதே மாதிரி யூஜி டிகிரி இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் ஸ்கூல்ஸ் 1 to 10 are eligible for admission to B.Ed. However, those who have done UG in the subjects for which equivalence is not covered in the GO are not eligible. Equivalence cover ஆகாதவங்க not eligible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ all the B.Ed and B.Tech graduates irrespective of their branch in engineering and technology are eligible to study their mathematics or physical science as pedagogy of a school subject. ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, பிஇ பிடெக் படிச்சிருக்கவங்க அவங்க சயின்ஸ் சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். ஹவவர் பிஇ பிடெக் கிராஜுவேட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் அண்ட் பயோடெக்னாலஜி related branches are also eligible for computer science and biological science as a pedagogy of school subject respectively. The reservation of seats for the graduates in BE BTech school subjects mathematics. அவங்க BE BTech படித்தவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து பயோடெக்னாலஜி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிடெக் பயோடெக்னாலஜி பிஇ பயோடெக்னாலஜி இந்த மாதிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸுன்றதை எடுத்துக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னமும் சப்ஜெக்ட்ஸ் டீச்சிங் சப்ஜெக்ட் அவங்க மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கலாம், ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். 5% எடுத்தவங்க ரிசர்வேஷன்ஸ் சீட்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும் அதை எடுத்து படிக்கலாம் அப்படி.
Candidates who have passed a bachelor's degree in engineering with not less than 3 years of duration. அப்போ 2 வருஷம் மட்டும் இன்ஜினியரிங் படித்து அப்படிலாம் பண்ண முடியாது. 3 years அது கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன். ஓகே, அட்மிஷன் போட்டுக்கலாம் அவங்க. இது மாதிரி அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஓசியாக இருந்தால் 50% எடுத்துருக்கணும் இன்ஜினியரிங் பிடெக்கில். அதே மாதிரி 43% 40% இருந்து எடுத்துருக்கணும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் அப்டைன் இந்த யூஜி டிகிரி பார்ட் 3 மேஜர் ஆக்சன் இவங்க மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்கல், சயின்ஸு இந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயாலஜிக்கல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிஜி டிகிரி ஹோம் சயின்சஸ் எலிஜிபிள். பிஜி டிகிரியும் அதே மாதிரி தான். ஹோம் சயின்ஸ் இருக்குது, காமர்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, சோஷியாலஜி, சைக்காலஜி இதெல்லாம். அது மாதிரி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மார்க்ஸ் அப்படின்னு இந்த டிகிரி ஷால் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அவங்க எவ்வளோ டிகிரி மார்க்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்காங்களோ அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து சேர்த்துப்பாங்க. ரவுண்டிங் ஆஃப் மார்க்ஸ் டு த நெக்ஸ்ட் ஹையர் இன்டீஜர் ஷால் நாட் பி பர்மிட்டட். இப்போ நம்ம 49% தான் எடுத்திருக்காங்கன்னா 49.2%னா 49.2%. இந்த ரவுண்ட் பண்ணலாம் பண்ண முடியாது. 49.8 எடுத்திருந்தா கூட 49% தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ரவுண்ட் ஆஃப்ன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஜி டிகிரி அதே மாதிரி த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் குவாலிஃபைட் இன் யூஜி டிகிரி அண்டர் ஓப்பன் யூனிவர்சிட்டி பாசிங் 10th 12th ஷால் அலோன் வி கன்சிடர் ஃபார் அட்மிஷன் டு இதே வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. ஆனால் 10th 12th படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு யூஜி டிகிரியை ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து எலிஜிபிள். அதே 10th 12th படிக்காமல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டைரெக்டாக வந்து டிகிரி படிக்கிறவங்க நாட் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க. The candidates who are qualified in UG degree under open university without passing 10th and 12th examination வந்து அவங்க நாட் எலிஜிபிள்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, பாஸ் பண்ணாமல் 10th 12th எழுதாமல் யூஜி படிச்சுட்டு அவங்க வந்தாங்கன்னா ஃபிசிக்கலி அண்ட் விஷுவலி சேலஞ்ச் கேண்டிடேட்ஸ் அ மினிமம் பாஸ் இந்த ரிக்வெஸ்ட் குவாலிஃபிகேஷன் இஸ் இனஃப். ஓகே, மினிமமாக எவ்வளோ எடுத்தால் அவங்களுக்கு போதுமோ அவங்க அதை எடுத்தால் போதும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரனுக்கு. ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னும்போது ஓப்பன் காம்படிஷனுக்கு 31%, பிசிக்கு வந்து 26.5, 3.5 இந்த மாதிரி முஸ்லீம் கேண்டிடேட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து இந்த சீட் அலாட்மெண்ட்டில் இப்படி தான் சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்கன்ட்டு கொடுத்துட்டாங்க. Admission to every college of education shall be made strictly by following the rule of reservation. ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும். மைனாரிட்டி அவங்கள எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து சீட்டை வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அவங்க 1 seat will be reserved in school in each college. ஒவ்வொரு காலேஜ்லேயும் அவங்களுக்கு ஒரு சீட் வந்து அவங்களுக்காக ஒதுக்குறாங்க. 5% of the sanction strength will be reserved for differently abled students in each college of education. Additionally, 5 seats are exclusively allotted for visually கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்காக 5 சீட்டு கண்டிப்பாக வந்து ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரனுக்கும் அதே மாதிரி 5% வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு எலிஜிபிளாக அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் இருக்காங்களோ அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷனும் கவுன்சிலிங்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டேட், டைம் அண்ட் வென்யூ ஆஃப் த கவுன்சிலிங் வில் பி பப்ளிஷ்ட் இந்த வெப்சைட்டில், இல்லைனா வந்து ப்ரெஸ்ஸில் மீடியாவில் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. என்றைக்கு கவுன்சிலிங் பிஎட் காலேஜுக்கு சேர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. நோ ரிக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் டேட் ஆர் நீங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ணணும், இந்த டேட்டில் நான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. இங்கே கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் செலெக்ஷன் இஃப் he or she fails to report at the specific time. அண்ட் அது மாதிரி குறிப்பிட்ட டைமில் அவங்க போய் அந்த டேட்டில் அவங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த சீட்டு வேறு யாருக்காவது போயிடும். அதை யாரும் கேட்க முடியாது. The provisional selected candidates who have to join allotted college within the notified date. அதே மாதிரி எந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்களோ கவுன்சிலிங்கில் அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் ஃபீஸ் கட்டி அங்கே அட்மிஷன் போட்டுக்கணும், அட்மிஷன் ஆர்டர் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைனாலும் அந்த சீட் வந்து வேறு யாருக்காவது போக வாய்ப்பு இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா percentage of marks obtained by the candidates in part 3 major and ancillary in all 3 years in the UG degree will be taken. யூஜி டிகிரியில் நீங்கள் படிச்சிருந்த எல்லா மார்க்ஸையும் அவங்க எடுத்து பார்த்து அதில் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் who have taken more than one major subject
அவங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு மேஜர் இல்லாமல் 2 மேஜர் சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க, இல்லை 2க்கு 3 மேஜர் சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ், எப்படி பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனெக்ஷரில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி கேல்குலேட் பண்ணி அட்மிஷன் போடுவாங்க, கவுன்சிலிங்க்கு ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க 10+2+5 இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் செக்யூர்ட் பை த கேண்டிடேட் இந்த மேஜர் சப்ஜெக்டில் எவ்வளவு, அடுத்தது அலைட் சப்ஜெக்டில் அலைட் 1 அலைட் 2 அதே மாதிரி ரேண்டமாக அந்த மாதிரி மெத்தடில் அவங்க கேல்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. கேண்டிடேட்ஸ் வித் பிஜி 4 மார்க்ஸ், ஓகே. கேண்டிடேட்ஸ் வித் எம்ஃபில் 5 மார்க்ஸ், கேண்டிடேட்ஸ் வித் பிஹெச்டி 6 மார்க்ஸ், கேண்டிடேட்ஸ் வித் பிஜி 11 to 9 இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் கோடு நோ மார்க்கு, வித் மெம்ஃபில் 1 மார்க், வித் பிஹெச்டி 1-2 மார்க்ஸ், இந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணி என்எஸ்எஸ்ல இருந்தால் என்சிசி ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கே நிறைய சலுகைகள் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபா. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 250 ரூபா, மித்தவங்களுக்கு 500 ரூபா. எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tngasa.in அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் படிக்க முடியும். அது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், என்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும், அது மாதிரி. லாஸ்ட்டு சப்மிஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்டரிங் அப்ளிகேஷன் வில் பி நோட்டிஃபைடு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்குள்ளார நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் சேர முடியாது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் தான் அப்புறம் சேரணும். ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் டு எம்எட் ப்ரோக்ராமுக்கு 58 ருபீஸ், எம்எட் ப்ரோக்ராமுக்கு 2 ருபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. எஸ்சி எஸ்டியாக இருந்துச்சுன்னா 2 ருபீஸ் தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாகவே இருக்குது பிஜி எம்எட் ப்ரோக்ராமுக்கு. கேண்டிடேட் வந்து பிஎட் முடிச்சிருக்கணும். ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பிஎட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எம்எட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க ஜாயின் பண்ணலாம். அவங்க எம்எட்ல காலேஜஸில் பிஎட் எஜுகேஷன் காலேஜில் அவங்க வந்து ப்ரொஃபஸராக போகலாம். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் வில் பி ஃபாலோட் அஸ் பர் பிஎட் டிகிரி ப்ரோக்ராம் கைட்லைன்ஸ். பிஎட் ப்ரோக்ராமுக்கு எப்படி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் எம்எடுக்கும். அந்த பேசிஸ் ஆஃப் செலெக்ஷன் ஷல் பி இன் அக்கார்டன்ஸ் வித் த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதை வச்சு நம்ம படிக்கணும், பார்த்துக்கணும். ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக அட்மிஷன் கிடச்சிடும். ஆல் தி பெஸ்ட்.